தமிழின் சிறப்பையும் தமிழ் மன்றத்தின் நோக்கத்தையும் எடுத்துரைத்து நிகழ்விற்கு நல் வழிகாட்டி நல்ல பல சிந்தனைகளையும் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் கருத்துக்களையும் எடுத்துரைக்கும் வகையில் சிறந்த தலைமையுரையினை வழங்கிட பெருந்துறை தி கொங்கு வேளாளர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரஸ்டின் உப தலைவர் திரு ஏ.கே. இளங்கோ ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் நம் அனைவரின் மதிப்பிற்குரிய திரு மகாதேவன் ஐயா அவர்களை வணங்கி அவரை இந்த நிகழ்விற்கு வருகின்ற வரவேற்கின்றேன். அதே போல நமது கல்லூரி முதல்வர் வாசுதேவன் அவர்களே, தமிழ்துறை தலைவர் தினகரன் அவர்களே, இதர பேராசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய நிகழ்வில் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கிறேன். காலையில் மணி ஒரு 11 மணி அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வா இங்கே ஏன்டா வந்து உட்கார்ந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கொஞ்சம் நிமித்தி உட்காருங்க பார்க்கலாம். எல்லாம் கடைசி இன்னும் கொஞ்சம் நல்லா நன்றி. சொல் பேச்சு கேட்குற ரொம்ப நல்ல பசங்க. தமிழே உனக்காக என்ற பெயரில் நம்மிடையே இன்று உரையாற்ற நெல்லை சீமையிலிருந்து இந்த கொங்கு சீமைக்கு ஒரு தகைசால் பிறந்ததை வந்திருக்கிறார். நொய்யல் தமிழ் மன்றம் என்ற பெயரில் ஏன் அந்த பெயரை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று உங்கள் அனைவருக்கும் மிக அழகாக நமது தமிழ்துறை தலைவர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். நம் வேர்களை மறக்கக்கூடாது. உங்கள் அப்பா யாரு, தாத்தா யாரு, அதுக்கு மேலே யாருக்காவது தெரியுமா? தாத்தாவோட அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியாது. போய் உங்கள் அப்பாட்ட அல்லது தாத்தா இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அவங்க செஞ்ச, அவங்க உழைத்த, அவங்க விதைத்த பல நல்ல செயல்களால் தான் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். நம் தாத்தாக்கள் இல்லாமல் யாரும் இங்கே இல்லை. ஸோ வேர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும். அந்த வகையில் நொய்யல் இன்று பால்பட்டு போயிருக்கலாம், ஆனால் நொய்யல் கரையில் தான் நம் தமிழ் நாகரிகம் வளர்ந்திருக்கின்றது. அதே போல திருநெல்வேலியில் பொருணி நதி, தாமிரபரணிக்கு மற்றொரு பெயர் பொருணி நதி என்று சொல்வார்கள். அந்த தாமிரபரணி நதிக்கரையில் இருந்து இந்த நொய்யலை வளப்படுத்த நம் சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறது மிகவும் பொருத்தமானது. ஏன்னா நொய்யல் ஆற்றங்கரையில் கொடுமணல் என்ற ஒரு ஆராய்ச்சி நம்முடைய நாகரத்தின் சிறப்பை போற்றுவதற்குரிய ஆராய்ச்சி நடந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அதே போல தாமிரபரணி ஆற்றங்கரையில் தான் ஆதிச்சநல்லூர் ஆராய்ச்சியும் நடந்திருக்கிறது. அதுவும் நீங்கள் இணையத்தில் போய் தேடி பார்த்தால் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வரும். எங்களுக்கு பல வேலைகளுக்கு சார் அதெல்லாம் சுவாரஸ்யம் இல்லை, எங்களுக்கு என்ன உபயோகம்? இப்போ தமிழை உனக்காகங்கிற தலைப்பு உங்களுக்கு பொதுவாக பார்த்தா தமிழுக்காக ஏதோ சொல்ல போறாரு அப்படின்னு இருக்கும். நான் என்ன அதிலிருந்து நான் உள்வாங்கிக்கிறேன் அப்படின்னா, பொதுவாக நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிடுறோம், இறைவனுக்கு தேங்காய் பழம் அவரவர்கள் நம்பிக்கையின் பொருட்டு சில பிரசாதங்கள் படைத்து நம்ம சாமி கும்பிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் இறைவனா அதை சாப்பிட்றாரு இல்லை அல்லவா, நாம் தான் எடுத்து சாப்பிட்றோம். அந்த மாதிரி தமிழுக்காக, தமிழை வளப்படுத்துவதற்காக படைப்பதோ எழுதுவதோ பேசுவதோ அத்தனையும் தமிழுக்காக மட்டுமல்ல, தமிழ் நெஞ்சங்களாகிய உங்களை வளப்படுத்துவதற்காகத்தான், உங்களை முன்னேற்றுவதற்காக, உங்களை மேலும் ஒருபடி உயர்த்துவதற்காக. இன்று அவர் இங்கே உரையாற்றுவதில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியாக உங்களை மேம்படுத்துவதற்கு, உங்களை உயர்த்துவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன் தமிழ் படிக்கணும், அல்லது ஏன் தமிழ் கேட்கணும், அல்லது ஏன் தமிழ் நான் வாசிக்கணும்? இப்போ பொதுவாக உரையாடல் இல்லாமல் எதுவும் நம்மளால் செய்ய முடியாது. என்னங்க செய்ய முடியும்? நீங்கள் வீட்டில் நண்பர்கள் மத்தியில் பேசுவீங்க, அதுக்கு எந்த ஒரு சுய தயாரிப்பு, முன் தயாரிப்பு தேவையில்லை, நம்ம எப்படி வேணால் பேசியிருக்கலாம். ஆனால் அதிலேயே சிக்கல் வரும். இருந்தாலும் நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டால் வீட்டில் அம்மா அப்பா கோச்சுக்குவாங்க, அல்லது நண்பர்களே கோவித்து கொள்ளலாம். இருந்தாலும் நம்ம பையன் தானே, நண்பன் தானேன்னு அவங்க உங்களை அனுசரிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் வெளியே போகும் பொழுது, இப்போ கல்லூரியில் மாணவர்களாக இருக்கிறீங்க,
ஒரு அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு மேலதிகாரி இருக்கிறாரு, வெளியே போகிறீங்க, வங்கிக்கு போகிறீங்க, அல்லது வந்து ரயில் நிலையத்துக்கு போகிறீங்க, அல்லது ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க, இங்கெல்லாம் நீங்கள் எப்படி பேசுவீங்க? தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டால் அதனுடைய விளைவுகள் என்ன? அல்லது சரியான வார்த்தையை உபயோகப்படுத்தாவிட்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. உதாரணத்துக்கு ஒரு வியாபார விஷயமா ஒருத்தர் பேசுகிறீங்க, பொறுமையாகவும் பேசணும், சரியான வார்த்தைகளும் பேசணும். அதெல்லாம் நம்ம நிறைய படித்து நிறைய கேட்டு நினைத்தாலும் நல்லவை கேட்க சில வார்த்தைகள் அதற்கு பதிலாக வேறு வார்த்தைகள் போடணும். இன்னும் கொஞ்சம் நல்ல வார்த்தைகள் போட்டால் தான் அது அந்த பேச்சு உரைநடை நிறைவு பெறும், உங்களுக்கு பயன் தரும். உதாரணமாக நண்பர்கள்ட்டே பேசுகிறீங்க, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டுறீங்க, லூசாடா நீன்னு கேட்குறோம் சர்வசாதாரணமாக எல்லாரும். அந்த வார்த்தையை நண்பர்கள்ட்ட பேசுகிற மாதிரி மற்றவங்கள்ட்ட பேசிட முடியுமா? எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு உங்களுக்கு பேசி பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். அறிவு இருக்கா அதுக்கு பதிலாக, அதாவது நண்பர்கள்ட்ட பேசுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மேலதிகாரி ஒன்று சொல்கிறாரு, அந்த இடத்துல நீங்கள் அறிவு இருக்கான்னு கேட்டுற முடியுமா? முடியாது. கொஞ்சம் வேற மாதிரி தான் கேட்கணும். அந்த சமயோசிதமாக நீங்கள் யோசனை பண்ணணும். ஐயா நீங்கள் கொஞ்சம் இது எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி செஞ்சால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், இதோட பெட்டராக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் இன்னொருக்கா முயற்சி பண்ணுங்க, எனக்காக இன்னொருக்கா இதை வந்து நீங்கள் பரிசீலனை பண்ணுங்க. இப்படி தான் நம்ம பேசணும். இதுக்கு சமயோசிதம் தேவை, தகுதியான வார்த்தைகள் தேவை. இதற்கு தான் இந்த மாதிரி நிகழ்வுகள். இதில் நீங்கள் கேட்கணும், நிறைய வாசிக்கணும். ஒரு சின்ன நிகழ்வு சொல்கிறேன். சராசரியாக வீடுகளில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருவது சகஜம். சண்டைகள் இல்லா கணவன் மனைவி கிடையாது. அந்த மாதிரி ஒரு சண்டைய உச்சத்தில் அந்த மனைவி கேட்டுறாங்க, யார் முட்டாள், நீயா நானா? கணவனை நோக்கி மனைவி கேட்கிறாங்க, யார் முட்டாள், நீயா நானா? என்ன பதில் வரும்னு நினைக்கிறீங்க? என்ன பதில் சொன்னா என்ன மாதிரி விளைவு ஏற்படும் நினைக்கிறீங்க? பல பதில்கள் வரலாம், அது ஒவ்வொன்றையும் நானே சொல்லிடுறேன். ஒரு அவசர புத்தி உள்ள கணவனா இருந்தா, திடீர்னு செஞ்சாலும் நீ தான் முட்டாள் சொல்லி முடிஞ்சா? அப்படி சொல்லிட முடியுமா நடைமுறையில்? நம்ம தமாசுக்காக வந்து கணவன் மனைவி வச்சுக்கிறோம், வேண்டாம் நண்பர்கள் வச்சுக்கோங்க, வேற நம்ம அலுவலகத்தில் நம்ம உயரதிகாரி வச்சுக்கலாம், வேற எப்படி வேணா வச்சுக்கலாம், உறவுகள் வேற அப்பா மகன் அம்மா இந்த மாதிரி எங்க வேணா வச்சுக்கலாம். உறவை நாம் வந்து காப்பாற்றிக் கொள்ளணும் என்றால் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து தான் பேசணும். ஒரு அழகான ஒரு சொற்றொடர் உண்டு, வார்த்தைகளை நெய்ய தெரிந்தால் உறவுகளை உடுத்திக் கொள்ளலாம். போய் எழுதி வச்சுக்கோங்க எங்காவது, வார்த்தைகளை நெய்ய தெரிந்தால் உறவுகளை உடுத்திக் கொள்ளலாம். நீங்க ரோட்லயே போறீங்க, ஒருத்தன் தண்ணி போட்டு வந்து வேகமா வந்து வண்டி வந்து இடிக்கிற மாதிரி வந்துட்டான், அறிவு இருக்கா அப்படின்னு கேட்ட முடியுமா? இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு ரோட்ல? திருப்பி நீங்க பத்திரமா வீடு வந்துருவீங்களா? ஐயா கொஞ்சம் பார்த்து போங்க ஏன்னு சொல்லிட்டீங்கன்னா பொழைச்சிக்குவீங்க, இல்லைன்னா கம்முனாவது வந்துடணும். இப்ப இந்த கணவன் மனைவிட்டே திருப்பி வர்றேன், நீதான் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சுதா? இல்லம்மா நான் தான் தெரியாம செஞ்சுட்டேன், விடு, அடுத்த தடவை நான் கொஞ்சம் கவனமா இருக்கேன்னா அந்த பிரச்சனை சுகமா முடியும். நான் தான் சொல்லிட்டு அதோட நிக்காம உன்னை கட்டிட்டு வேற என்ன பண்றது, நான் தான் முட்டாள் அப்படின்னு சொன்னா அதுவும் தப்பு. இதே இன்னும் கொஞ்சம் சிந்திப்பவனாக, இன்னும் கொஞ்சம் சாமர்த்தியசாலியாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? எல்லாருக்கும் தெரியும் நீதான் புத்திசாலி, நீ வந்து ஒரு முட்டாளை கணவனாக தேர்ந்தெடுக்க மாட்டாய் என்றும் எனக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க. அப்ப ரெண்டு பேரும் முட்டாள்லைன்னு ஆயிடுது. அதை கேட்டு அந்த அம்மா சிரிச்சிருவாங்க, அந்த பிரச்சனை அதோட சுகமா முடிஞ்சிடும். இதற்கு வார்த்தைகள் தேவை, கொஞ்சம் பொறுமை தேவை, கொஞ்சம் நிதானம் தேவை, கொஞ்சம் சிந்திப்பு தேவை. இதெல்லாம் எங்க கத்துக்கிறது? வகுப்பறையில் கத்துக்க முடியாது. வகுப்பறையில் டெக்ஸ்ட் சிலபஸ் இருக்கும், அது மட்டும்தான். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை நிறைய கேட்பதன் மூலமாக தான் கத்துக்க முடியும். இது ஏன் கத்துக்கணும்? நம்ம எங்கிருந்து வேணாலும் கத்துக்கலாம், யார்கிட்ட இருந்து வேணாலும் கத்துக்கலாம். இந்த நிகழ்வு இன்று ஏதாவது நீங்க அத்தனை பேரும் வெளியே போகும் பொழுது ஒரு விஷயமாவது கத்துக்கிட்டு போகணும். அதுதான் இந்த நிகழ்வுடைய வெற்றி. நானும் சிறப்பு ஒன்று பேசிட்டு இருக்க சொன்னாரு,
நானும் முதல்வர் நாங்களாம் என்ன நினைச்சோம்னா, திருநெல்வேலியிலிருந்து ஒரு 50 ஆண்டுகள் பழமையான ஒரு மிகச்சிறந்த கல்லூரியிலிருந்து ஒரு சிறப்பு விருந்தினர் வராரு, அவர்கிட்ட இருந்து அவங்க கல்லூரியிலிருந்து ஏதாவது நல்ல விஷயம் நம்ம கற்றுக்கலாம் நினைச்சோம். அவர் வந்த சில மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம ஹாஸ்டலுக்கு வந்துட்டு, நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதெல்லாம் ரொம்ப சிலாயித்து பாராட்டினார். எங்கள் கல்லூரியில் அப்படி இல்லை, மாணவர்களுக்கு வெண்டிங் மிஷின் வச்சுருக்கீங்க, இது நான் இங்கே கற்றுக்கிட்டு போகிறேன், நல்ல விஷயங்கள் நான் எங்கள் கல்லூரி கற்றுட்டு போகிறேன்னு சொல்கிறார். அவர் இங்கிருந்து நல்ல விஷயத்தை அவர் கற்றுக்கிட்டு போகிறார். அதே போல் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் பார்க்குறீங்க? நன்றி. அதாவது அதுலேருந்து கூட 2 விஷயம் கற்றுக்கலாம். நீங்கள் வேணாலும் இப்போ போய் நீங்கள் இணையத்தில் போட்டு பாருங்கள். ஒரு ஜூன் 14 நினைக்கிறேன், ஜப்பான் டீமுக்கும் நெதர்லாண்ட்ஸ் டீமுக்கும் போட்டி நடந்தது. அதில் 2-2 அந்த போட்டி டிரா ஆயிடுச்சு. டெக்சாஸ் நகரில் அந்த போட்டி முடிஞ்ச உடனே அந்த போட்டிக்கு வந்திருந்த ஜப்பான் ரசிகர்கள் அத்தனை பேரும் அரங்கத்திலிருந்து எல்லாரும் காலியாகி போயிட்டாங்க. ஆனால் இவங்க ஆளுக்கு ஒரு பை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டேடியத்தில் இருந்த அத்தனை குப்பைகள், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், உணவு துண்டங்கள், மீது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து பொறுக்கிட்டு அந்த அரங்கத்தையே சுத்தப்படுத்தி தான் செஞ்சாங்க. இது அன்று மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்டேடியத்திலையும் அவங்க போகிற ஒவ்வொரு ஸ்டேடியத்திலையும் அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய செயல். அதாவது ஜப்பானுடைய ஒரு மதிப்பு, வேல்யூ சிஸ்டம், கல்ச்சர், அதை உலகெங்கும் அவங்க கொண்டு போகிறாங்க. அந்த ஸ்டேடியத்தில் அவங்க அப்படி செய்யணுங்கிற, அமெரிக்காவில் போய் அப்படி செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ஜப்பான் நடந்திருந்த ஒரு போட்டியில் நடந்திருந்தா கூட பரவாயில்ல. அப்போது அங்கிருந்து நம்ம அந்த விஷயத்தை கற்றுக்கலாம். நம்ம எங்கே போனாலும் நம்ம குப்பையை போடக்கூடாது, குப்பையை நம்ம அதுக்கு உண்டான இடத்துல தான் போடணும். நம்ம இடத்த, இது நம்ம அரங்கம், நம்ம வகுப்பறை, நம்ம வீடு, நாம் அதை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் அதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம். அதே போல் நேற்று ஒரு மேட்ச் நடந்தது. நேற்று நைட்டு மேட்ச் யார் பார்த்தீங்க? யாருக்கு நடந்தது? அர்ஜென்டினா எஜிப்ட். இறுதியில் 3-2 அர்ஜென்டினா ஜெயிச்சாங்க. ஆனால் இடைவேளையில் எகிப்து தான் 1-0 முன்னணியில் இருந்தாங்க. 79 நிமிஷம் வரைக்கும் ஒரு மேட்ச் உங்களுக்கு 90 நிமிடம், 79 நிமிஷம் வரைக்கும் 2-0 எகிப்து முன்னணியில் இருந்தாங்க. 10 நிமிஷம் 11 நிமிஷம் தான் அந்த போட்டி நிறைவு பெறதுக்கு பாக்கி இருக்கு. எகிப்து தான் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு போட்டி வர்ணனை செய்யக்கூடிய வர்ணனையாளர்கள், பத்திரிகையில் எழுதக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் தலைப்பு போடுறதுக்கு தயாராகிட்டாங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த 11 நிமிஷத்துல அது வரைக்கும் விடாப்புடியாக தன்னம்பிக்கையுடன் நம்மளால முடியும், மனசு எங்கேயும் தளர விடாமல் அந்த 11 நிமிஷத்துல 3 கோல் அடிச்சு அர்ஜென்டினா எகிப்து ஜெயிச்சிருச்சு. இதுல கூட நம்ம நல்ல விஷயம் கத்துக்கலாம். அதாவது இறுதி வரை போராடணும், எங்கேயும் மனசை தளர விடக்கூடாது. நாம் இறுதி வரை போராடினால் வெற்றி அடைவது நிச்சயம். இதை போல நீங்கள் அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.